பத்திக்கிச்சு ஓ கண்ணே. டாக்டர் டாக்டர் 2 நாளா நெஞ்சு ஒரே எரிச்சல் டாக்டர். தீப்பட்ட மாதிரி பயங்கரமாக எரியுது, வலியும் இருக்குது. இப்போ பார்த்தா கொஞ்சம் கொப்பளமாக இருக்குது டாக்டர். எங்க காமிங்க பார்க்கலாம். நெஞ்சோ சிக்கிக்கிச்சு ஓ கண்ணே. ஓ, இது ஹெர்பிஸ் ஜோஸ்டர்ங்கிற வைரஸ் வியாதி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, மருந்து கொடுத்தா இது சரியா போயிடும். என்னது லெக் பீஸ் தோசையா? என்ன டாக்டர் இது? அக்கிங்க. ஓ அக்கிதானா டாக்டர்? சார் டாக்டர் நீங்களும் ஒன்றும் கவலைப்படாதீங்க டாக்டர், நானே பார்த்துக்கிறேன் டாக்டர். வெயிட் உங்களுக்கு மருந்து வேண்டாமா? மருந்தா? நீங்க வேற சாமி குத்தாயிரும் டாக்டர். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நாசப்பட்ட சொன்னோம்னா காவி எடுத்து அழகா மையலாட்டம் வரைஞ்சு புளியாட்டம் வரைஞ்சு சரி பண்ணிடுவாங்க டாக்டர். சொன்னா கேளுங்க, இந்த லெக் பீஸ் தோசை அக்கிக்கு கரெக்டா மருந்து மாத்திரை சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா கொப்பளம் என்னவோ சரியா போயிடும். ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு ஏற்பட போற வலி மாச கணக்குல வருஷ கணக்குல உங்க உயிரை வாங்கும். புரிஞ்சுக்கங்க, ஜாக்கிரதையா நடந்துக்கங்க. சுத்த விடா கண்டனா இருக்கிறாரு. சுகருக்கு வேற அடுத்த மாதம் இவர்கிட்ட தான் வந்தாகணும். சரி, இவர் கொடுக்குற மருந்து சீட்டை வாங்கிக்குவோம், அப்புறம் போய் நம்ம மந்திரிச்சு எழுதிக்கலாம். இவருக்கு என்ன தெரியவா போகுது. சுகர்லாம் நல்ல கண்ட்ரோல்ல இருக்கு. மற்றபடி நல்லா இருக்கீங்களா? எங்க டாக்டர், உங்க பேச்ச கேட்காம அக்கிக்கு போய் எழுதிட்டேன். வலி உசுர் போகுது டாக்டர். கொப்பளம் சரியா போச்சு, ஆனா வேற சவுட் சொல்லி பிரிச்சு மேறாங்க டாக்டர். இப்படி வலிக்குது. ஏதாவது மருந்து மாத்திரை எழுதி கொடுத்து இந்த வலி எல்லாம் பண்ணுங்க டாக்டர். இந்த மாதிரி பிரச்சனை வரும், மருந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னா கேட்கறது கிடையாது. இப்போ கஷ்டப்படுறது வலின்னு. அக்கிக்கு தடுப்பூசிங்களே வந்துருச்சு. நீங்க என்னடானா இன்னும் பழைய நம்பிக்கையிலே இந்த மாதிரிலாம் உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க. இதான் மெடிசன், எடுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லும் போது புரிய மாட்டேங்குது டாக்டர். ஆனா இப்பதான் வலி உசுர் போகுது. ஆமா டாக்டர், இந்த வியாதிக்கு என்ன பேரு டாக்டர்? போஸ்ட் ஹெர்பிட்டிக் நியூராலஜியா. போஸ்ட் ஹெர் விடுங்க, சொன்னா வாய் சேர்ந்து வலிக்கும் போல இருக்குது. நான் கிளம்புறேன் டாக்டர்.